நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அறிவாளித்தனம் என்பது எப்படி இருக்கு, அது குறிப்பாக திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி கொடுக்குற அரசு அறிவாளித்தனம் எப்படி இருக்குன்ட்டு அது வெளிப்பாடு சொல்லியிருக்காரு. அப்படின்னா, இது படித்தா தான் அறிவாளி அப்படின்னு நினைப்பது கிடையாது. ஒரு குறுகிய வட்டத்தில் ஒரு யாரையுமே வரையறுக்க முடியாது அப்படின்ற ஒரு அதுக்கு உதாரணமாக ஒரு வழக்கை சொல்கிறார். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அது உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு ஒரு தேர்வுக்கு தொடர்பாக ஒரு வழக்கு அவரிடம் வருகிறது. அந்த வழக்குக்கு என்ன வரையறுக்கிறாங்கன்னா, திராவிட மாடல் அரசு என்ன வரையறுக்கிறாங்கன்னா, அதாவது எம்பிபிஎஸ் அலோபதி மருத்துவம் படித்தவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்று போது, சித்தா படித்தவர்கள் நாங்களும் மருத்துவம் தான் படித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேஸ் போட்டதால், அந்த கேஸுக்கு பொறுத்த வரைக்கும் நான் அந்த வழக்கின் சாராம்சத்தை பார்க்கப்படும்போது, ஒரு மருத்துவர் என்பது யார் என்பது பார்க்கும்போது, நோயை குணப்படுத்துவர் மருத்துவர் என்ற அடிப்படையில் இவர்களுக்கும் செல்லுபடியாகும் என்று தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பை, அதாவது எந்த அரசு தமிழ் தன் போட்டுக்கிட்டு தமிழகத்தின் அடிப்படை மருத்துவமான சித்தா மருத்துவத்தை எதிர்த்து அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடை வாங்கியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா, இந்த திராவிட மாடல் அரசு என்பது தமிழ் பாரம்பரியத்தையோ அல்லது தமிழர்களுடைய மருத்துவத்தையோ இல்ல தமிழர்களுடைய வரலாறையோ அல்லது தாய்மொழியான தமிழையோ காக்க போவதில்லை. ஆனால் அதை நாங்கள் தான் காக்கிறோம் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்க போகிறார்கள் என்றுதான் நாம் சொன்னோம். அதனுடைய ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்தியை எதிர்க்கிறோம், எங்களுக்கு மூன்றாவது மொழி தேவையில்லை, எங்கள் தாய்மொழி தான், இதனால எங்க தாய்மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடியது என்ன? எத்தனை பேருக்கு இன்னைக்கு தப்பு இல்லாமல் தமிழ் எழுத தெரியும் அப்படிங்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு நிற்கிறது தமிழ். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் தமிழ் ஸ்காலர்ஸ் இன்னைக்கு வெளியில வந்திருக்காங்க? என்னென்ன தமிழ் பேப்பர்கள் இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்ன? இன்னைக்கு பல வேகன்சிஸ் இருக்காங்க, இன்னும் கூட நிரப்பப்படாமல் அப்படி இருக்கு. இதுதான் அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இனி அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சில தான் இன்னைக்கு இருக்கு. அதை பத்தி பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆசிரியர்கள் அதாவது டெட் அந்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அதிக அளவுல எதுலடா ஃபெயில் ஆறாங்கன்னு பார்த்தா தமிழ்ல ஃபெயில் ஆறாங்க. அதே போல இந்த டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் நாங்கள் தமிழை வைக்க போகிறோம் ஒரு பேப்பரா, அதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் தகுதி முடிவு பண்ணோம்னா அந்த பேப்பர்ல தான் நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க தமிழை வளர்க்க போறோம்னு சொல்லி அந்த தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. மொழியியல் பாடத்தில் தமிழ் எடுப்பவர்களும் ரொம்ப குறைவாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா மொழி பாடங்கள்ல தான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு எழுதுவது ஆப்சென்ட் அதிகம் அதுலதான் இருக்கு. அப்ப என்ன மாதிரியான ஒரு நிலை நம்ம இன்னைக்கு தமிழை நீங்க அடைஞ்சிருக்கீங்க? இதுதான் நீங்க தமிழ் வளத்துல லட்சணமா? இதுதான் உங்களுடைய தாய்மொழியினுடைய இதுவா? நீங்க 3வது மொழியை கொண்டு வந்தா நாங்க போயிடுனீங்க, 3வது மொழி இல்லாமே உங்க தமிழ் அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கும்பொழுதே அழிஞ்சிட்டு இருக்கே. இப்ப உதயநிதி வந்தாரு, அவங்க போயிட்டு நான் தமிழ்ல பேசினா நீங்க ஃபைன் அதை போடுவீங்களா அப்படின்னு நாங்க போய் கேட்கிறாரு அவங்க ஸ்கூல். ஸோ இது அப்ப என்ன தெரியுது? பெரிய பெரிய பணக்கார பிள்ளைகள்லாம் எத்தனை லாங்குவேஜ் வேணா படிக்கலாம். ஆனா நீங்க அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய சாதாரண மாணவன், அவனுக்கு தமிழும் தெரியக்கூடாது, ஹிந்தியும் தெரியக்கூடாது, இங்கிலீஷும் தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. ஒரு மொழியை தெளிவாக பேசக்கூடாது. அவனுக்கு ஒன்றும் தெரியாம அவனை அப்படியே வச்சிருக்கணும். இதுதான் இன்னைக்கு இவர்கள் கண்டது தமிழ் மொழியில இவங்க கண்டிருக்கிறது. அப்படி ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துப்பார்கள் எதை இன்னைக்கு இந்த தமிழுக்காக இவர்கள் செய்திருக்கிறார்கள், இந்த தாய் இதுக்காக செஞ்சிருக்காங்க. அந்த வகையில தான் நம்ம இதையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு. அதுக்கு கீழே இவங்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் ஒரு பார்ப்பனர், அதனால அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி மேல் சட்டை போடாம விஷயத்துக்கு வாங்க. எது சொல்ல வந்த கருத்தை நீ பாரு. அவர் சொல்ல வந்த கருத்தை அப்ப நீ சித்தாவை நீ ஏற்றுக்கலையா? தமிழ மருத்துவத்தை நீ ஏத்துக்கல. தமிழன் கண்டுபிடிச்ச மருத்துவம் தானே சித்தா முறை. அப்ப அந்த சித்தா முறையை நீ ஏத்துக்கலையா? அப்ப நீ கீழே பேசிருக்கக்கூடிய கமெண்டாளர்களுக்கெல்லாம் என்னுடைய கேள்வி அதுதான். அப்ப நீ சித்தா முறையை நீ ஏத்துக்கல, அவ்வளவுதானே. இப்ப ஃபுட் சேஃப்டி ஆபீசர், உணவு பாதுகாப்பு காக்கக்கூடிய ஒரு ஆபீசர், இப்ப என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம், எந்தெந்த உணவுகளை எப்படி சாப்பிடணும், எந்த உணவை எவ்வளவு நேரத்துல சாப்பிடணும்ன்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதி டாக்டர்களை விட சித்தால இன்னும் கிளியராகவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நேட்டிவிட்டி மெடிசன். 2வது, இந்த மண் சார்ந்த உணவு வகைகள் என்ன, அந்த மண் சார்ந்த உணவு வகைகள் தானே இந்த தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கக்கூடியவனுக்கு ஒத்து வரும்.
இதெல்லாம் உங்கள் அலோபதி மெடிசன்லையும் விட சித்தால தெளிவாகவே வரையறுத்திருக்க போகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் ரெண்டாவது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், மெடிக்கல் அப்படிங்கக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு அகராதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன. அப்போ நீ போய் ஒரு சித்தாவிற்கு எதிராக நீ போய் மேலே போய் நீ ஒரு ஸ்டேயை வாங்குற அப்படின்னா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அலோபதி படிப்பு, இந்த மருத்துவம் இன்னைக்கு அது எப்படி அது வியாபாரமாகி கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. அப்போ நீ இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வதற்காக இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவமான சித்தாவை ஒழித்திருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாமா? இதுதானே திராவிட மாடல். அப்போ உங்க திராவிட மாடல்ல என்ன, நான் இங்க தமிழ் கலாச்சாரத்தையும் அழிப்பதுதான் திராவிட மாடல். ஏன்னா நீங்க இப்ப இதுக்கு இவ்வளவு எதிராக பேசுறாங்க. இப்ப ஏற்கனவே நம்ம தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம கொரோனா, அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் குனியா இதெல்லாம் வந்தது. அந்த கொரோனா வந்த காலத்திலயும் சரி, இல்லை இந்த சிக்கன் குனியா இப்போ கூட சமீபத்தில் ஒரு வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரியெல்லாம் வந்த பொழுது கூட அப்போ என்ன சொன்னாங்க, இந்த பரவலை தருவதற்கு நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு நீங்களே இப்போ எல்லாரும் போய் தெருவா நிலவேம்பு கஷாயம் கொடுங்கன்னு சொன்னீங்களே அரசு சார்பில். சரி, இதெல்லாம் விடுங்கப்பா. இதே தமிழக அரசு சார்பில் தானே சித்தா பல்கலைக்கழகம் இருக்கு. இதே 5 வருஷம் தானே அவன் அங்க படிக்கிறான். ஒரே அளவு 5 வருஷம் தானே படிக்கிறான். அவங்களுக்கும் உங்களுடைய அரசு இலட்சினை பொருத்திய ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட், அவன் டாக்டர் அப்ப ஆயுர்வேதம், சித்தா, யுனானி இந்த முறைகள் எல்லாமே இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் தானே. அப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட முறையில ஒரு ஃபுட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னா அப்ப என்ன பாகுபாடு, ஏன் அந்த பாகுபாடு அங்க வருது? அப்ப இன்னைக்கு இதே இன்னொரு விஷயம் பாருங்க. அதாவது இன்னொரு விஷயத்தை இங்க அதை கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட அதையும் இவர்கள் இன்னைக்கு நிறுவ முயற்சி செய்தார்கள். கலரிங்கிறது நம் மண் சார்ந்த கலை. கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த பகுதிகளில் கலரி என்பது இந்த மண் சார்ந்த ஒரு கலை. அது நம்ம மரபில் நம்மளுடைய ஒரு கலை. அதை ஏதோ கிறிஸ்தவர்கள் தான் அந்த கலரியை கண்டுபிடித்த மாதிரி சொன்னாங்க. எப்ப அதை சொன்னார்கள் அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவசகாயம் பிள்ளைன்னு ஒரு ஆளை பிடிச்சாங்க. அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிறது தான் ஆய்வினுடைய முடிவு. அது ஒரு பக்கம். அந்த தேவசகாயம் பிள்ளை கலரி எங்க போய் கற்றார்னா, அவர் ஹிந்துவா தான் இருந்தாராம். அவர் போய் கிறிஸ்துவர்கள்ட்ட போய் கலரி கத்துக்கிட்டாராம். அப்படி கலரி கத்துட்ட போது ஆமா, அதுக்கப்புறம் அவர் மதம் மாறினாராம் அப்படின்னு இவங்க ஒரு கதை அதில் எழுதுவாங்க, இந்த தேவசகாயம் பிள்ளைக்கு. அப்ப அந்த கலரி இந்த ஒரு கதைக்கு இன்னைக்கு தேவசகாயத்துக்கு ஒரு புனிதர் பட்டம் கொடுத்தது. அதை இவங்க தமிழ்நாடு கொண்டாடிச்சு. அது ஒரு பக்கம். இதுல என்ன நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்ப அந்த கலரிங்கிற அந்த கலை உங்களுடைய கலை இல்லை அப்படின்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்களா? இந்த மண்ணின் சார்ந்த கலை இல்லை, இது திராவிடம் தான் சொல்லிச்சு. இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் திராவிடத்தின் சித்தாந்தம் எப்படி என்றால் உதாரணம் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டதான், தமிழனால் ஒரு குண்டு ஊசி கூட கண்டுபிடிக்க முடியாது. அதான் இவங்க தமிழர்களுடைய எந்த அளவுக்கு சிறுமையா நடத்திருக்காங்கன்னு ஒரு உதாரணமே தான். அப்ப இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவம், இன்னைக்கு இங்க பாரம்பரிய கலையான கலரி, நம்மளுடைய தாய்மொழியான தமிழ், இது அனைத்தையும் ஒழித்தது திராவிடம். இது அனைத்தும் மீண்டும் இங்கே அதனுடைய இதோட இருக்கணும், அந்த பாரம்பரியம் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பாடுபட்டு கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிஆர்எஸ் தான் அந்த சித்தாவை உயர்த்தி பேசியிருக்கிறார். நீங்க தான் அந்த சித்தாவை பிடிச்சு இழுத்திருக்கிறீர்கள். ஒரு பிராமணர் தான் இன்னைக்கு சித்தா வேண்டும், சித்தா மருத்துவம் ஒரு உயர்ந்த மருத்துவம் தான், அதையே நீங்கள் புறந்தள்ளுகிறீர்கள்னு கேள்வி கேட்டிருக்கார். ஒரு மோடி தான் இன்னைக்கு உங்க தாய் தமிழை உலர்த்துவதற்காக எங்கு சென்றாலும் திருக்குறையை சொன்றுவதி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த கவர்னரை ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்னெல்லாம் நீங்க பேசுனீங்களோ அந்த உங்களுடைய கவர்னர் இங்கிருந்து மேற்கு வங்கத்திற்கு சென்றதுக்கு பிறகும் அந்த தமிழை மாநிலங்கள் தோறும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு பட்ஜெட்லையும் திமுக அரசு, திராவிட அரசு சொல்லும் திருக்குறளை உலகமயமாக்கணும். எந்த ஒரு பதவியேற்றாலும் ஒரு திருக்குறளை சொல்லி ஒரு பதவியேற்றது. ஆனால் மோடி அவர்கள் ஒவ்வொரு உரையின் தொடக்கத்திலும், ஐநா சபையில எங்க தொடக்கத்திலும் திருக்குறளை தான் உதாரணமா காட்டுகிறார். அவருக்கு இருக்க கூட பற்று கூட உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப யார் அதான் சொல்றேன், ஹிந்துத்துவம் மட்டும்தான். அது திருவள்ளுவமா இருந்தாலும் சரி, வள்ளுவமாக இருந்தாலும் சரி, இல்ல சித்தாவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மொழி தமிழின் பெருமையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை இவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இவங்க தான் நாங்கள் தமிழில் மந்திரம் அது இதுன்னு இவங்க சும்மா ஒரு கதையை மட்டுமே சொல்லி கொண்டு திரிவார்களே தவிர, ஏன்னா இவர்கள் தான் பாருங்க,
அறிவியல் பூர்வமான தமிழ் வருட பிறப்பை அழித்தவர்கள் இவர்கள் தான். மீட்டு கொண்டு வந்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். நம்ம தான் வழக்கு போட்டு அதை மீட்டு கொண்டு வந்தோம் அந்த தமிழ் வருட பிறப்பை. இன்னைக்கு திருவள்ளுவரை அடையாள மோசடி செய்து, அதாவது அவருடைய அடையாள அழிப்பு செய்து, அவருக்கு பொட்டு இல்லாம பூணூல் இல்லாம அவரை மாநிலத்துக்கான வேலைகளை எல்லாம் செய்து, அவருக்கு இருந்த அந்த பிறந்த நாளையும் மாற்றி நீங்கள் அடையாள மோசடி செய்தது நீங்கள். மீண்டும் அந்த வள்ளுவத்தை மீட்டெடுக்க போராடி கொண்டிருப்பது யார் என்று நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால இது இன்னைக்கு திராவிடம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய பண்பாட்டை அழிக்க வந்ததுதான் திராவிடம் என்பதை நம்ம தெரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலும் ஒரு உதாரணமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்.